Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself Jeeva. January 3rd week Indian market எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம், குளோபல் லெவலில் என்ன நியூஸ் இம்பாக்டாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குது, டெக்னிக்கல் வியூ என்ன, நிஃப்டியோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் லெவலில் இருக்க நியூஸஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ட்ரம்போட டேரிஃப் இருக்குது. ரஷ்யன் கண்ட்ரியில் யார் யார் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து 500% டேரிஃப்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறது சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வந்து எஸ்டர்டே போன லாஸ்ட் வீக் புதன்கிழமை எடுக்கிறதா இருந்துச்சு. இப்போ இந்த வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தேர்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மேலேயும் டேரிஃப் போடுங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்லேண்டில் டேக் ஓவர் பண்ணுறதுனால யார் யாரெல்லாம் ட்ரம்ப்புக்கு எகெயின்ஸ்டாக இருக்க கண்ட்ரி இருக்காங்களோ அவங்களுக்கு கம்மிங் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 10% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப் டு 25% வரைக்கும் டேரிஃப் போகலான்னு சொல்லியிருக்காரு. அது என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க், யூகே, ஃப்ரான்ஸ், யூரோப்பியன் கண்ட்ரி மேலேயே டேரிஃபாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸோட ரிசல்ட், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசியோட ரிசல்ட். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் பெட்டராக இல்லை ரிசல்ட், ஐசிசியுமே பெட்டராக இல்லை. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பட்ஜெட்டோட இம்பாக்ட் வந்துடும். இந்த வீக் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இருக்க நியூஸ் இம்பாக்டால் இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்டும் பெட்டராக இல்லை. அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மிக்சடு சினாரியோவில் தான் இருக்கலாம். எனி டைம் நியூஸ் பேஸில் திடீர்னு ஒரு பையிங் வரலாம், திடீர்னு ஒரு செல்லிங் வரலாம். அது நம்ம வந்து டெக்னிக்கல் வியூவில் கிளியராக போய் பார்க்கலாம். மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க பெரிய மொமெண்டம் கேட்ச் பண்ணாமல் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வரது அட்வைசபிள். இப்போ எல்லாம் டெக்னிக்கல் வியூங்கிறது சார்ட்டில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போது டெக்னிக்கல் வியூவில் நம்ம நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியோட சார்ட்டில் ஃபஸ்ட்டு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருந்ததை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக். வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,940. வீக்லியோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,460. இதுதான் வீக்லிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் சப்போர்ட். இதுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்கமிங் வீக்ஸில் 25,200 அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 26,080 அப்சைடில் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. மேஜராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வீக்லி ரெசிஸ்டன்ஸ், வீக்லி சப்போர்ட். இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க முன்னாடி எஃப்ஐ டேட்டா அண்ட் டே டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஜனவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கண்டினியூஸ் செல்லிங் தான் இருக்காங்க. ப்ரீவியஸாகவும் செல்லிங் தான், பட் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 டே மட்டும் தான் பையிங், அதுவும் 2ஆம் தேதி 290 கோடிக்கு. ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா 436 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒன்று தான் பாசிட்டிவ் நியூஸ். 3,935 கோடிக்கு பாசிட்டிவாக இருக்காங்க, பையிங்கில் இருக்காங்க. இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் மார்க்கெட்டில் டெலிகிராம் சேனலில் சில அப்டேஷன் கொடுத்துட்டு வரோம். இந்த அப்டேஷன் எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒன்லி நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் அந்த மாதிரி லெவல்ஸ் போட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும், ஜஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் தான் பண்ணுறோமோ. அதை டிபெண்ட் பண்ணி ட்ரேட் ஆர் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ எப்படி இருக்குங்கிறத ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் கிளியராக A to Z சிலபஸ் கிளியராக கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் ஒரு தடவை க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 25,700, 25,800, 900, 26,000 எல்லாமே கால் ரேட் ஹெவியாக இருக்குது. புட் ரைட் பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா வீக்கெண்டில் யாரும் பொசிஷன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் புட் ரைட்டில் இன்கேஸ் ஏதாச்சும் கேப் டவுனோ ஏதோ சினரியோ வந்தால் என்ன பண்ணுறதுனால புட் ரைட் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. பட் எல்லா ஸ்ட்ரைக்கிலும் ஒரு ஈவென்ட் ரேட்டிங் இருக்குது. பட் நம்ம பர்டிகுலராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து அப் சைடில் ரேலி ஆச்சு. அந்த ரேலி ஆகும்போது கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம்லாம் நல்ல ஹை ப்ரைஸ் போகும்போது தான்
ஆப்ஷன் செல்லர்ஸ் கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி ஆகிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம ரிமைண்டர் மைண்டில் வெட்டிக்கணும். ஏன்னா எகெயின் மார்க்கெட் மேலே போகும்போது ஹையர் லெவலில் போய் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹையர் லெவலில் செல் பண்ணியிருக்கனால நல்ல பிரேக் அவுட் ஆனால் தான் அவங்க அன்வைண்டிங் பண்ணுவாங்க, இல்லைனா அன்வைண்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிஃப்டியோட ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீமியம் நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறனால தான் நியூஸ் பேஸ் ஒர்க் ஆகிறனால பெரிய லெவலில் ப்ரீமியம் டிகே ஆக மாட்டேங்குது. 9.15 பார்த்தீங்கன்னா 235 ரூபா இந்த ப்ரீமியம். ஃப்ரைடே 3:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா 207 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் டிகே ஆயிருக்கு. மண்டே பெரிய கேப் டவுன் வரல அப்படின்னா ஆல்மோஸ்ட் 190 to 200 ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டியோட சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் 3 டேஸாக நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே வந்தோம், பிஎஸ்பி செக்டாரை கொஞ்சம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் லாஸ்ட் எல்லாமே செக்டார் பர்ஃபார்ம் பண்ணனாலும் பிஎஸ்பி செக்டார் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பேங்க் பாருங்கள், ஃபெட்ரல் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு ரேலி நடந்திருக்கு. நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வைக்கிறேன். லெவல்ஸ் அப்புறம் பார்க்கலாம். சார்ட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 25,830 இந்த இடத்துல தான் அன்றைக்கி ஃப்ரைடே செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரீவியஸாக 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அங்கே தான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 25,820ங்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம், 600 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் 25,600 25,830 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் அப்சைட் டவுன் சைடில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ரேஞ்சை விட்டு பிரேக் டவுன் நடந்தால் அடுத்த லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்ட்ராடேயில் ஜஸ்ட் 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹையர் லெவலில் போய் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. சப்போர்ட் தெரிஞ்சால் லாங், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் ஷார்ட். இது வந்து ஒரு பியூர் கன்சால்டேஷன், வால்டிலிட்டி வித் கன்சால்டேஷன் ஜோன். இந்த 300 பாயிண்ட்ஸ் 230 பாயிண்ட்ஸ் இந்த வால்டிலிட்டி வித் கன்சால்டேஷன் ஜோனில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லெவல்ஸை கிளியராக தெரிஞ்சால் தான் நம்ம போட்டிருக்க இன்ட்ராடே லெவல்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் எகெயின் 25,750 ஒரு மைனர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,830, 25,900, ரேலி ஆச்சுன்னா 26,035. டவுன் சைடில் சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 26,600 மல்டிபிள் சப்போர்ட், பிரேக் அவுட், சப்போர்ட். எகெயின் இந்த லெவல் கீழே பிரேக் ஆச்சுன்னா 520, 440 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. இந்த லெவல்ஸ் எதுக்கு நம்ம ட்ரா பண்ணி கொடுக்குறோன்னா இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி தான் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு அந்த லெவல்ஸ் கொடுக்குறோம். இதுவுமே பியூர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 830, 600 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆனாலும் சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆனாலும் பவுன்ஸ் வரும்போது தான் நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். பிரேக் டவுன் ஆகும்போதே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு நியூஸ் இம்பாக்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் முதல்ல வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது கிளியராக சொல்லியிருப்போம். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ஸ்கேல்ப்பு, ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணணும். ரேஞ்சை பிரேக் டவுன் ஆகி சப்ஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே கிளியராக சொல்லியிருக்கோம், குளோபல் லெவலில் இருக்க நியூஸ், HDFC ICICியோட ரிசல்ட் இம்பேக்ட் எதுவுமே வந்து நாளைக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவர் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்க பொறுத்து தான் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரைடே கொடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம டெலிகிராம் சேனலில். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 60,145 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 59,530க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆனாவே புல்லிஷ்னஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தானாலும் புல்லிஷ்னஸ்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளோட லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் போய் ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி எப்படி லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுங்கிறதுக்காக தான் நம்ம லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். எஜுகேஷன் பர்பஸ் தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம லெவல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ், ICICI பேங்க் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் நியூஸ். ஒரு இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு ஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ், ஒரு ஸ்டாக் நெகட்டிவாக இருக்குன்னா இவங்க 2 பேர் தான் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஃபஸ்ட்டு செகண்ட். அதில் இருக்கனால மிக்சடு சினாரியோவாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 59,800ங்கிறது சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும்.
அப்சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 60,200, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 60,484. இந்த ஹால் டைம் ஐ பிரேக் ஆனால் தான் 60,800 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 59,600, 400, 59,200 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் எந்த இடத்துலேருந்து பையிங் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னும் எக்ஸாக்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ண முடியும். இந்த ரெண்டு ஸ்விங் கனெக்ட் ஆனது அப்படியே வந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனோட வந்து பார்த்திங்கன்னா 59,800 தான் மீட்டப் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால தான் அது பிவோட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபாலு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைட்டாக ஒரு ஃபாலு, திருப்பியும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ப்ரைஸ் செல் ஆன் ரைஸில் வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் இல்லைனா இந்த பிங்க் கலர் பாக்ஸ் 800 to 780 to 800 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஏரியா வரும்போது சப்போர்ட்டு தான் பாசிபிலிட்டி இருக்குது. 600 கீழே பிரேக் ஆனால் தான் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா ப்ரைஸ் வந்து ஒரு பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாமானா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது சப்போர்ட்டில் வரும்போது ஐடென்டிஃபிகேஷன் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. திருப்பியும் வேறு ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கிறது தான் அட்வைசபிள். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் சேம் நிஃப்டிக்கு என்ன சொன்னமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 140, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 83,200. இந்த 900 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுங்கிறது நிஃப்டிக்கு எப்படி அந்த 260 பாயிண்ட்ஸ் ரேஞ்சோ அது மாதிரி சென்செக்ஸுக்கு இந்த ரேஞ்ச் வந்து வால்டிலிட்டி வித் ட்ரேடிங் ரேஞ்ச். அதனால் இந்த ரேஞ்ச் இருக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம். இப்போதைக்கு பையிங் போயிட்டு ப்ரீவியஸ் லெவல்லேருந்து பிரேக் டவுன் ஆகி வந்திருக்கு. இப்போதைக்கு 84,800க்கு மேலே 15 minutes ஆர் 30 minutes சப்ஸ்டெயின் ஆனால் தான். ஏன் சப்ஸ்டெயின் ஆகணும்னா இங்கே வந்து ஒரு செல்லிங் கேண்டில் இனிஷியேட் ஆகிருக்கு. அதனால் சப்ஸ்டெயின் ஆனால் தான் நம்ம வந்து 84,000 திருப்பி ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்சைடில் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 84,466, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 84,646. டவுன் சைடில் நிஃப்டிக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி 83,220 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் கீழே டெசிசிவாக பிரேக் டவுன் ஆனால் இன்னொரு பவுன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே வரும். அந்த பவுன்ஸ் இன்னொரு பவுன்ஸ் ஆகும்போது ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணால் 83,000 வரைக்கும் ஒரு ஷார்ட் என்ட்ரி இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேலே சப்ஸ்டெயின் ஆகி ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீனில் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது ஸ்கேல்பிங் பண்ணுறது அட்வைசபிள். இந்த மாதிரி லெவல்ஸ் நல்லா ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இண்டெக்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணால் தான் நம்மளோட ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், 1:1, 1:1.5 அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் முடியும். நியூஸ் பேஸ் ப்ளஸ் ரிசல்ட் பேஸ் இருக்க மார்க்கெட்டில் ரேண்டம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். தேங்க்யூ.